சிங்கப்பெருமாள் கோவிலில் போதையால் பாதை மாறிய இளைய தலைமுறை என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் கே. சுரேஷ் அவர்களின் எழுத்தில் உருவான வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா, முதலில் எண்ணத்தை மாற்றுங்கள் மற்றும் போதையால் பாதை மாறிய இளைய தலைமுறை என்ற நூல் வெளியீட்டு விழா செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் கே. பி. ராஜன், அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியர் மாதவன், தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் சிங்கை கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் சுரேஷ் அவர்களின் எழுத்தில் உருவான போதையால் பாதை மாறிய இளைய தலைமுறை என்ற தலைப்பில் உருவான நூல் வெளியிட்டதை பற்றி சிறப்புரை ஆற்றி வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள். இவ்விழாவில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாநில செயலாளர் சுரேஷ், மாநில கௌரவ தலைவர் தேவராஜ், மாநில துணைத் தலைவர் அசோக், மாநில இணை செயலாளர்கள் அன்புகுமார், ராமன் உட்பட தமிழ்நாடு குடி போதை மற்றும் மனநிலை மையங்கள் நல சங்கங்களின் அமைப்புகள் சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.